Hello everyone, I'm Mcloria and welcome to my channel Mcloria Magic. இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிபிள் crochet பத்தி பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் செயின்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸ்லிப் நாட் எப்படி போடணும், செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ட்ரிபிள் crochetக்கு 13 செயின்ஸ் போட்டிருக்கேன். V மட்டும் இருக்கும், 13 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ட்ரிபிள் crochetக்கு 4 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 5th ல இருந்து தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து இந்த லூப் இருக்குல்ல, இத வந்து கவுண்ட் பண்ணிடக்கூடாது செயின்ஸா. இதுதான் ஃபர்ஸ்ட் செயின், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இந்த 4 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 5th ல இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு டபுள் crochetக்குலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா yarn over 1 டைம் பண்ணுவோம். இதுக்கு yarn over twice, இதுதான் 1 டைம். திருப்பி yarn over, இதுதான் வந்து twice, 2 டைம் இருக்கா. இதுதான் வந்து yarn over twice. இப்ப என்ன பண்றோம், 4 செயின்ஸ் ஸ்கிப் பண்ண போறோம். 1 2 3 4. 4th ஸ்கிப் பண்ணிட்டு 5th ல இருந்து தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். 5th உள்ள விட்டுறணும். விட்டுட்டு இப்படி வெளியே எடுத்தோம்னா 4 லூப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா. இப்போ yarn over first 2, yarn over second 2, yarn over last 2. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் crochet. தெரியுதா? நெக்ஸ்ட் அதே மட்டும் அடுத்த லூப்ல பண்ண போறோம். அடுத்த செயின்ல பண்றதுக்கு yarn over twice, நெக்ஸ்ட் செயின்ல போடுங்க, விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2, second 2, last 2. ஓகேவா? இது செகண்ட் ட்ரிபிள் crochet. சேம் லைக் திஸ், இதே மட்டும் எல்லா செயின்ஸ்லயும் பண்ணுவோம். ஃபைனல் இது காமிக்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஓகே, ஃபைனல் செயின்க்கு வந்துட்டோம். yarn over twice, ஃபைனல் செயின்ல விட்டுட்டு yarn over 2, yarn over next 2, yarn over last 2. இப்ப தெரியுதா? இதுதான் நம்மளோட ட்ரிபிள் crochet. இருங்க, இதுதான் நம்மளோட ட்ரிபிள் crochet. நீ பாருங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. டோட்டலா 10 கவுண்ட் இருக்கணும். அப்போ இதுதான் நம்மளோட ட்ரிபிள் crochet. 13 செயின்ஸ் போட்டா 10 கவுண்ட் வரணும். ஓகேவா? டோட்டலா 4 செயின்ஸ். இதுல 4 செயின்ஸ் வந்து நம்மளோட 4 செயின்ஸ் சேர்ந்துதான் 1 ட்ரிபிள் crochet. இப்ப இதுல 4 செயின்ஸ் இருக்கும், இதுல ஒரு 4 செயின், அதே மட்டும் 4 செயின்ஸா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? அதுதான் நம்மளோட ட்ரிபிள் crochet. தெரியுதா? நம்மளோட ட்ரிபிள் crochet வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தடுத்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோவுமே பாருங்க. பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி தரேன். சோ அதனால எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.